நாம என்ன பேசணும்? ஒரு நிமிஷம் இருங்க. லெட் மீ எக்ஸ்பிளைன் ப்ளீஸ். சமத்துவம், சமாதானம் எல்லாமே இருக்கணும் தான். ஆனா பிராக்டிக்கலா நீங்களே யோசிக்கணும்ல. நீங்க வேணா எல்லாரும் ஒன்னா உட்காரணும், சாப்பிடணும், பழகணும்னு ஆசைப்படலாம். உங்களுக்காக நான் ஒத்துக்கலாம். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்லாம் ஏன் ஒத்துக்கணும்? நீங்க கம்பல் பண்றதுக்காக ஒரு விஷயத்த அவங்க ஏத்துக்க முடியுமா சொல்லுங்க? இல்ல நாம என்ன தினந்தோறுமா? இருங்க, நான் முழுசா பேசிடுறேனே. எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே பெரிய ஆளுங்க, விஐபிங்க, பாரம்பரியமானவங்க. அவங்க முன்ன பின்ன தெரியாத ஆளுங்களோட உட்காந்து சாப்பிட்டா அன்ஈஸியா ஃபீல் பண்ணுவாங்க. வாட் யூ கால் தட்? தர்ம சங்கடம். அதை யோசனை பண்ணி பாருங்க. ஏங்க சாப்பிட்றதுல என்னங்க தர்ம சங்கடம்? பிராக்டிக்கலா யோசிங்க தமிழ். உங்க ஒர்க்கர்ஸ் குழந்தை குட்டிங்களோட குடும்பத்தோட வருவாங்க. அவங்கள நாங்க கண்ட்ரோல் பண்ண முடியுமா? டேபிள்ல ஏறுவாங்க, இறங்குவாங்க, எச்சில் கையோட பக்கத்துல இருக்கவங்கள தொடுவாங்க. அதெல்லாம் என் ரிலேட்டிவ்ஸ்க்கு அன்ஈஸியா இருக்கும் இல்லையா? என் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் விருந்துக்கு வரப்போ இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் உட்கார்ந்து இருக்கிறத தெரிஞ்சா பார்த்துட்டு சாப்பிடாம அப்படியே போயிடுவாங்க. என் ரிலேட்டிவ்ஸ்க்கு சாப்பாட்டை விட டிக்னிட்டி முக்கியம், ஆம்பியன்ஸ் முக்கியம். அதையே நீங்க புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க. பரவாயில்ல விடுக்கோத. இப்ப நாம போட்ட கண்டிஷனுக்கெல்லாம் அவங்க ஒத்துக்கிட்டாங்கல்ல. இந்த மண்டபம் தான் வேணும்னு கேட்டோம், சரின்னு சொன்னாங்க. புஃபே சிஸ்டம் வேணாம், இலை போட்டு சாப்பாடு போடணும்னு சொன்னோம், அதுக்கும் ஒத்துக்கிட்டாங்க. இந்த விஐபி விஷயம் தானே, தனியாக உட்காந்து சாப்பிட்டு போட்டுமே. நம்ம ஒர்க்கர்ஸ் கூட நம்ம சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். கோதைக்கு சம்மதம் தாங்க. நீங்க ஆசைப்பட்டபடியே உங்க ஆளுங்கெல்லாம் விஐபி ரோல உட்காந்து சாப்பிட்டோம். சரி மாம், நீங்க ஜெயிச்சிட்டீங்க மாம். இல்ல, அந்த கோதை ஒரு வார்த்தை கூட பேசலையே. எல்லாத்தையும் ஹஸ்பண்டை விட்டு தானே பேச வைக்கிறா. பாத்துக்கலாம். வா. யோ, அம்மா பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், தயவு செஞ்சு போயிரு. அண்ணே, அம்மா பார்த்துட்டு போயிடுறேண்ணே. ஏன்னா என்ன விரட்டுறீங்க? சொல்றத கேளியா? அம்மா வந்துட்டாங்க. நீயே வந்த? வணக்கம். வாங்க உள்ள போங்க. தமிழ், இவங்க வீட்ல பத்திரிக்கை வைக்க போகும்போது உங்ககிட்ட என்ன சொல்லி அனுப்புன? பொண்டாட்டி மட்டும் வந்தா போதும், இவன் வரக்கூடாதுன்னு சொன்னேனா இல்லையா? நான் சொன்னேம்மா, ஆனா அதையும் மீறி. அம்மா வேணானதாம்மா நான் சொன்னேன். இவர் தான் தப்பு நடந்து ரொம்ப நாள் ஆச்சு, அம்மா மன்னிச்சிருவாங்கன்னு சொன்னாரு. மன்னிக்கிற காரியத்தை உன் புருஷன் செஞ்சிருக்கான். அம்மா இந்த நேரத்துலயாவது உங்ககிட்ட மறுபடியும் சேர்ந்து உங்க ஃபேக்டரியில உங்க குடும்பத்துல ஒரு ஆளா மாறணும்னு ஆசைப்படுறாருமா. என்னை பொறுத்த வரைக்கும் தப்ப மன்னிப்பேன், குற்றத்தை மன்னிக்க மாட்டேன். வீட்டு விசேஷத்துக்கு வந்தவங்கள திருப்பி போன்னு சொல்ல வச்சிடாத. நீ உள்ள போய் தாராளமா விசேஷத்துல கலந்துக்கோ, ஆனா இவனை முதல்ல வீட்டுக்கு அனுப்பு. அம்மா, அது எப்போ பண்ண தப்புமா. அது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லல. மன்னிக்க மாட்டீங்களா? தயவு செஞ்சு மன்னிச்சு ஏத்துங்கம்மா. மீனா, இவனை வீட்டுக்கு போ சொல்லி என்ன பேச வைக்காத. சமந்தி, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? செக்யூரிட்டி கூப்பிட வேண்டியது தானே? இல்லங்க, அது ஒண்ணு இல்ல, நான் பாத்துக்கிறேன். இவரை பார்த்தா ஏதோ பிரச்சனை பண்ற மாதிரி ஆளா தெரியுதே. ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா. அது ஒன்றும் இல்லை மேடம், இவர் எங்களோட எக்ஸ் எம்ப்ளாயி. எங்கள் ஃபேக்ட்ரியில் ஒரு நாள் இவர் திருடிட்டாரு. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க முன்னாடி நிறைய தடவை இவர் விசாரிச்சு பார்த்தோம். ஆனால் உண்மையை ஒரு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. போலீஸ் வந்து விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் இவன் உண்மையை ஒத்துக்கிட்டான். கோதைக்கு திருட்டுனாலே பிடிக்காதுங்க, அதுவும் பொய் சொல்றது பெரிய துரோகம் நினைப்பா. அதனாலதான் இவனை துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லி என் முகத்திலே முடிக்காதுன்னு வேலையை விட்டு அனுப்பிட்டா. அப்புறம் எதுக்கு இங்க கூப்பிட்டீங்க? இவரை வேலையை விட்டு அமிச்சாலும் பாவம் அவங்க குடும்பம் என்ன தப்பு பண்ணுச்சு, அதான் அவங்க ஒய்ஃப்க்கு வேலையை போட்டு கொடுத்தோம். அவங்கள மட்டும் தான் எனக்கு கல்யாணத்துக்கு வாங்கன்னு இன்வைட் பண்ணியிருந்தோம். ஆனால் இவர் எதுக்காக வந்தாரு தான் தெரியல, அதான் அம்மா கோவப்படுறாங்க. அவ்வளோதானா? நானும் என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். இப்போ என்ன, நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வந்துட்டாங்க, ஒரு ஓரமா இருந்துட்டு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு போகட்டுமே. முடியாதுங்க. நான் எதை வேணாலும் மன்னிப்பேன், ஆனா பொய் சொல்றவங்க, திருடுறவங்க, ஏமாத்துறவங்க, இவங்களெல்லாம் நான் மன்னிக்கவே மாட்டேன். என் வீட்டு விசேஷம்தான்,
வந்தவங்கள திருப்பி அனுப்புறது நாகரிகம் இல்லதான். ஆனா ஒரு நாளும் இவனை உள்ள சேர்த்துக்கிறதுக்கு என்னால முடியாது. மீனா, என்ன இது? சொல்லி இருந்து இவனை கூட்டிட்டு வந்து என்ன தர்ம சங்கடப்படுத்துறியா? அம்மா நான் உங்களை சங்கடப்படுத்த வரலம்மா, மன்னிப்பு கேட்கதாம்மா வந்தேன். என் வாழ்க்கை முழுக்க உன்னை நான் மன்னிக்க மாட்டேன். முதல்ல வெளியே போ. அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா. வெளியே போன்னு சொன்னேன். இவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டா இருக்கீங்களே, அவர் இருக்கிறதுனால. நான் சொன்னதுதான். தமிழ் அவன். இல்லம்மா நான் போயிடுறேம்மா. மீனா, வந்தவங்கள திருப்பி அனுப்புறதுக்கு என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நீ வருத்தப்படாத, நீ உள்ள போ. தமிழ் அவளை உள்ள கூட்டிட்டு போ. வாங்க. போமா. அடேங்கப்பா, இவ்ளோ கோவம் வருமா கோதைக்கு? இருக்கட்டும். வாசுகி, அந்த பத்திரிக்கை எடுத்து வச்சிட்டியா? கல்யாண மண்டபம் பேர் மனசுல நிக்க மாட்டேங்குது. அப்பவே எடுத்து வச்சிட்டேங்க. அம்மா ஜாக்கிரதையாரு. மண்டபத்துக்கு போனதும் கால் பண்றேன். எப்படியும் ரிசப்ஷன் முடிஞ்சதும் ஒரு 9 மணிக்குள்ள வந்துடும். ஏண்டா புதுசா நான் தனியா வீட்டுல இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க? உன் வீட்டையும் உன் பொண்ணையும் பத்திரமா பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. பாப்பலாம். அப்பா நாங்களும் கிளம்புறோம்ப்பா. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. எந்த ஏரியால கல்யாணம்? அண்ணா நகர். எதுல போறீங்க? ஆட்டோ பிடிச்சு போயிடுவோம்ப்பா. இல்ல வேண்டாம், ஒரு கேப் புக் பண்ணி போங்க. டே அருண், இவங்க கூட போய் மண்டபத்துல டிராப் பண்ணிட்டு வந்துரு. ஐயோ வேணாம்ப்பா, நாங்களே கேப்ல போய்க்கிறோம். ஏன் அவன் கூட வந்தா உனக்கு பாதுகாப்பு தானே, எதுக்கு வேணாங்கிற? இது என்னடிமா அதிசயமா இருக்கு? கார்ல போறாங்க, அதுக்கு இதுல பாதுகாப்புக்கு இவன் கூட போகணுமா? அம்மா, அவன் கூட போறதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை? அருண், போயிட்டு வாடா. காவ்யா, நான் திரும்பவும் கேக்குறேன், வீட்ல உனக்கு போர் அடிக்காதா? எங்க கூட வரலாம்ல? இல்லம்மா, எனக்கு நிறைய படிக்க வேண்டியதெல்லாம் இருக்கு, அசைன்மெண்ட்லாம் நிறைய இருக்கு. நீங்க போயிட்டு வாங்க, நான் வீட்லயே இருக்கேன். டே அருண், பத்திரமா மண்டபத்துல போய் டிராப் பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. சரி போலாமா? அம்மா வரமா? வரேன் அத்தை. சரி, நான் போயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். அக்கா, உன் மொழியே சரியில்லையே. ஐயா சாமி, ஆண்டவன் எங்களை படிச்சப்பவே இதே மொழியோட தான் படிச்சான். மூக்கு சரியில்லை, மொழி சரியில்லைன்ட்டு. நீ போய் கேப் புக் பண்ணிட்டு ரெடி ஆயிட்டு வா. என்னடி வம்பா இருக்கு? இவன் வேற கூட வேணும்னு சொல்றான். என்ன பண்றது? சமாளிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்ல. பாட்டி, என்ன பிரச்சனை இருந்தாலும் நீ தான் பாத்து. நான் பாத்துக்கிறேன், சும்மா இரு. நீ பாத்து போயிட்டு வா. ஃபோன் பண்ண. என்ன ரகசியமா பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, உன்னை எப்படி கடத்தலான்னு பிளான் போட்டுட்டு இருக்கோம். போடுவீங்க போடுவீங்க. என்ன பண்ற தமிழே? ஒரு சின்ன வேண்டுகோள். எனக்கே தெரியல, நான் காலேஜ்ல மைக் எடுத்து பாடி நிறைய பிரைஸ்லாம் வின் பண்ணிருக்கேன்னு. நம்ம கார்த்திக் கல்யாணத்துல நான் பாடினா நல்லா இருக்கும்ல. அதனால மாப்பிள்ளையும் பொண்ணு வரும்போது அப்படி ஸ்டைலா மைக்க பிடிச்சி 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் பேரு விளங்க இங்கு வாழணும். பக்கத்துல பொண்ணு புள்ள. டேய், மைக்க குடுறா. நீ பாட்டதெல்லாம் போதும், நான் என்ன கூட காலேஜா படிச்சேன் பார்த்தா மாதிரி சொல்றேன். தாமா இந்த மைக்க திருப்பி கொடு. இவன் கேட்டாலும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிடு. வாடா போலாம். என்னடி கம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்க? ஏதாவது பண்ணு. என்னடி பண்ண முடியும்? இவன் பாட்டுக்கு குத்துக்கள் மாதிரி உட்கார்ந்துருக்கான். மண்டபத்து வாசல்லையே பொண்ணு மாப்பிள்ள பேரை வேற போட்டிருப்பாங்களே. ரெண்டும் வேற வேற பேருன்னு தெரிஞ்சது நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான். பயமா இருக்க மின்னல், என்ன பண்றது? மண்டபம் வேற பக்கத்துல வந்துருச்சு. அட்லீஸ்ட் தமிழுக்கு ஒரு மெசேஜ் தான் அனுப்பு. என்னடா, எதுக்கு அப்படி பாக்குற? இல்ல, 2 பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டே வந்தீங்க. திடீர்னு சத்தத்தையே காணுமேன்னு பார்த்தேன். நாங்க என்ன வேணா பேசிட்டு போறோம், உனக்கு என்ன? உன் வேலையை பாரு.
அது சரி, நான் அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். நாம இப்போ ரிசப்ஷனுக்கு தானே போறோம், அதுக்கு ஏன் இவ்ளோ பெரிய பேக் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? இன்னைக்கு வெறும் ரிசப்ஷன் மட்டும் இல்ல, சாங் டான்ஸ்னு எல்லாமே இருக்கு. அதுக்காக ஸ்பெஷலா ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். அதுக்குன்னு எக்ஸ்ட்ரா சார்ஜ் போட்டு வசூல் பண்ண போறியா? சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டு மண்டபம் வருதான்னு பாடுறா. போயிடுச்சா? வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. வாங்க உள்ள வாங்க. ஆமா தமிழே, எங்க நான் பாடி பெரிய ஆளாடணும்னு உனக்கு பொறாமப்பா. நான் யார் தெரியுமா? எஸ்பிபி சார் கூடவே பாடினவன். எப்போ? போன்ல ஒரு பாட்டை போட்டு நான் கூட சேர்ந்து பாடுவேன். இது ஒரு பொன் மாலை பொழுது. டேய், சரஸ்வதி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கடா. அருண் நேரம் கூட வரானாமே. எது? என்ட்ரன்ஸ்ல எப்பரா பேரை மறைக்கிறது? அந்த கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் கூட வரானா? இதுக்கு நம்ம வாத்தியாரே மேலுப்பா. அவன் நம்ம பாக்குறப்பெல்லாம் துரத்து பார்ப்பான். இப்போ இங்கேயும் வந்தானா இங்கேயும் துரத்துவான். இப்போ என்ன பண்றது? சரி வா. உன்னை தானே தேடி இருந்தேன். என்ன? இந்த மெனுல பெங்களூர் பேடான்னு ஒன்று போட்டிருந்தான். சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப டேஸ்டா இருந்ததுடா. போய் நம்ம எல்லா ஐட்டத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். வா வா. ஐயோ அப்பா, நாங்க அவசர விஷயமா வெளியே போயிட்டு இருக்கோம். அம்மா உங்களுக்கு கூப்பிடுறாங்க, அங்க பாருங்க. தமிழ் ஓடியா ஓடியா ஓடியா. எப்பா என்னப்பா பப்பர பண்ணி இவ்வளவு பெரிய போர்டு போட்டிருக்காங்க? இது எப்படிப்பா மறைக்கிறது? தெரியலையடா. ஒண்ணு பண்ணலாம், போர்டு முன்னாடி இப்படி நின்னுலாம்பா. டேய், பேர் மட்டும் இல்லடா, நம்ம மூஞ்சியும் பார்க்க கூடாதுடா. சிம்பிள், இப்படி நின்றுவோம். ஓகேவா? சாவடிக்காதடா. ஏய், இந்த மண்டபம் தான். அண்ணா இங்க நிறுத்துங்க. மின்னல் வா. டேய், வந்துட்டாங்கடா. இந்த அருண் பையனை ரிசப்ஷன்ல எப்பரா சமாளிக்கிறது? ஏய், எங்க போறீங்க? என்னடா யூ டர்ன் எடுக்கிறதுக்கு ரொம்ப தூரம் போனோம். நாங்க இப்படியே ரோட் கிராஸ் பண்ணிக்கிறோம். மின்னல் வா. அதெல்லாம் ஒண்ணு வேணா, நானும் உங்க கூட வர போறேன். நீ எதுக்குடா வர? பின்ன இதுல இப்ப வீட்டுக்கு போனோம், அப்புறம் திரும்ப 2 மணி நேரத்துக்கு அப்புறம் கேப் பிடிச்சி வரணும். அதுக்கு நான் உங்க கூட இருந்துடுறேன். அண்ணா நீங்க போங்கண்ணே, நான் கால் பண்றேன். மலைக்கு போனாலும் மச்சான் தூரம் வேணுவாங்க. இங்க மச்சானே மலையை வந்திருக்காரு, என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்னக்கா இது லூசுத்தனமா இருக்கு? பொண்ணு மாப்பிள்ளை பேரை மறைச்சு வச்சிருக்காங்க. அவங்க வீட்டு கல்யாணத்துல என்ன வேணா பண்ணுவாங்க, உனக்கு என்ன வந்துச்சு? வா போலாம். வாங்க போலாம். அங்கே நிக்கிற, உள்ள வா. ஓ நோட்ரா. டட்டடை. ஹாய், எப்படி இருக்கீங்க? மாமா கோயில் மேட். நல்லா இருமா. அப்புறம் கோயில் மேட். ஆமா, என்ன கோவில் மேட்னு சொல்றாங்க? அது ஒண்ணும் இல்லடா, இவங்க கோயிலுக்கு வரும்போது சரசு அவங்கள கோயில மீட் பண்ணுவா, அதான் கோயில் மேட்டு. தம்பி யாரு? இவன் ஏன் தம்பி, பேர் அருண். ஐஐடில படிக்கிறான், பெரிய சயின்டிஸ்ட். படிப்புக்கார குடும்பங்கிறது சரியா தாங்க இருக்கு. தம்பி என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ, ஜூஸ் கொண்டு வர சொல்லவா? இல்லங்க ஆண்டி, பரவாயில்ல, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். உனக்கு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்களா இல்லையா? இல்ல, அவன் பொறுமையா சாப்பிட்டுப்பான். ஆமா, இந்த துணி கடையில நம்ம பொண்ணு மாப்பிள்ளை ரூம் எங்க இருக்கு? மேல வலது பக்கம் போனா மாப்பிள்ளை ரூம், இடது பக்கம் போனா பொண்ணு ரூம். மா, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் மண்டபமே நிறைஞ்ச மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷமா.
நான் போய் கல்யாண பொண்ணை பார்த்துட்டு வரேன். சரிம்மா போயிட்டு வா. எங்க தமிழ் எங்க போனா? அம்மா தமிழ் எங்க? ஆமா யாரு தமிழ்? அது ஒண்ணும் இல்லடா, அவங்க அக்கா தமிழரசியா, அவங்கள தான் சொல்றாங்க. இல்ல சரசு? ஆமா. ஏய் நீ என்ன சந்தேகமாவே பாக்குற? நீ போய் அங்க உட்காரு, நாங்க போய் பொண்ணை பார்த்துட்டு வரோம். தமிழ், எனக்கு உயிரே போயிட்டு வந்த மாதிரி இருக்குங்க. மண்டபத்துக்குள்ள வந்ததுல இருந்து எனக்கு ஏதோ நெருப்பு மேல நிக்கிற மாதிரி இருக்கு. எங்களுக்கு மட்டும் என்ன, அப்படியே ஆடி போயில நின்று இருந்தோம். அருண் வேற வந்து உட்கார்ந்துருக்கான். இப்போ என்ன பண்ண போறானே தெரியலையே. நான் கூட எவ்வளவு ரவுடி பசங்களை பாத்துருக்கேன்பா, எவனை பார்த்து பயந்தது இல்ல. ஆனா இந்த தம்மத்தோட பையனை பார்த்த உடனே வயிற்றுல புளியா கரைக்குது. சரி அவங்க வந்தாலும் வந்துருவான், நம்ம ஒண்ணு பண்ணலாம். பின்பக்கம் இடம் இருக்கு, வந்துடுறேன்பா. போய் பேசலாம். ஏன்பா அப்பா என்ன வலை வீசி தேடிட்டு இருக்காரு, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் சமாளிச்சு வந்துடலாம். நான் இங்கே நிக்கிறேன், நீங்க அந்த பக்கமா போய் தனியா பேசுங்க. இல்ல தனியா பேசுற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல, எங்கேயே பேசலாம். எதுக்கு 3 பேரும் மெய் மறந்து பேசிட்டு இருக்கும்போது அருண் வந்து கலாட்டா பண்றதுக்கா? போங்க பாஸ், அந்த பக்கமா போய் கடலை போடுங்க. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. என்னமோ 7 கடல் 7 மலை தாண்டி வந்த மாதிரி டென்ஷனா இருந்தது. ஆமா கடைசி நிமிஷத்துல நீ அருணை கூட்டு வர சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. நானும் தாங்க எதிர்பார்க்கல. திடீர்னு எங்க அப்பா அவனை அனுப்பிட்டாரு. இன்னும் ஃபங்க்ஷன் கூட ஆரம்பிக்கல, அதுக்குள்ள எவ்வளவு டென்ஷன். அவன் வேற இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கான். கல்யாண பொண்ணு மாப்பிள்ள பேரு வேறன்னு தெரிஞ்சா என்ன ஆகும்னே தெரியல, பயமா இருக்குங்க. எவ்வளவோ சமாளிச்சிட்டோம், இதை சமாளிக்க மட்டுமா என்ன, வீடு பாத்துக்கலாம். எங்க எனக்கு ஒரு டவுட். என்ன என்ன அதுக்கே இவ்வளவு பீடிக்க சொல்லு. இல்ல நம்ம கல்யாணமும் இவ்ளோ கிராண்டா நடக்குமா? அம்மாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், உன்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம கல்யாணம்னா சும்மா விட்டுருவாங்களா என்ன? இதே மாதிரி இன்னும் தடல் புடலா கிராண்டா நடக்கும். ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா. என்னப்பா மண்டபத்துக்கு போயிட்டீங்களா? அப்பவே வந்துட்டோம்மா, சேஃபா வந்து சேர்ந்துட்டோம். அம்மா அந்த குடும்பமே சரசக்காவையும் மின்னலக்காவையும் தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அவ்வளவு சந்தோஷமா பாத்துக்கிறாங்க. அவங்கள விட்டுட்டு நீ கிளம்பிட்டியா? இல்லம்மா, 2 மணி நேரம் தானே, இருந்தே கூட்டிட்டு போலான்னு இங்கே உட்காந்துருக்கேன். சரி, அவ ரொம்ப லேட் பண்ணிட போறா, அவகிட்ட போனை கொடு, நானே சொல்றேன். சரஸ்வதி பக்கத்துல தானே இருக்கா? அக்கா பொண்ணை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போயிருக்காமா. அக்கா எங்க இருக்கான்னு பார்த்து அவகிட்ட போயிட்டு ஃபோன் பண்ணி கொடுக்கவா? சரி, அவகிட்ட போயிட்டு ஃபோன் பண்ணு. சரி ஓகே. மின்னல் அக்கா, அக்கா எங்க? அவளா? அவ பொண்ணுக்கு ட்ரெஸ் மாத்தி விட உள்ள போயிருக்கா. அதுக்கப்புறம் தான் நம்ம அவளை பார்க்க முடியும். இது வேறயா? அம்மா ஃபோன் பண்ணாங்க, அக்கா கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. சரி அக்கா வந்த உடனே கூப்பிடுங்க. ஏய் இப்போ நீ எங்க போற? ரெஸ்ட் ரூம் போறங்க. ரெஸ்ட் ரூமா? ஏய் மின்னல் கால் பண்றா. ஹலோ. ஏய் அருண் நீங்க பேசிட்டு இருக்க பக்கமா தான் வந்துட்டு இருக்கான். தயவு செஞ்சு வேற எங்கேயாவது போயிடுங்க. என்ன தம்பி வரானா? அப்படியா? ஏய் அருண் தான் வரா, நான் மேல போறேன். ஐயோ, எங்க இந்த பக்கம் போங்க. எங்க? பின்னாடி போங்க, அங்க ஒளிஞ்சுக்கோங்க. ஏன் இப்படி ஓட விடுறான்?